நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வணக்கம். இணையவெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைலில் ஒரு பாதுகாப்பு அம்சமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மொபைலில் வந்து எல்லாருமே வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணுவீங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவீங்க, அப்புறமா சினிமா இந்த மாதிரி புக் பண்ணி தியேட்டருக்கு வந்து போவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது எல்லாருமே யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் பண்ணணுன்னா, ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஸ்னாப்டீல், அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபை இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட் இருக்குது. இந்த ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வேறு டைப்ஸில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது நமக்கு எல்லா பாஸ்வேர்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்ம யூசர் நேம் கூட ஞாபகம் வச்சுருக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒன் டைம் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, கூகுளில் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து வரிசையாக வந்து எல்லாமே சேவ் ஆகி அப் டு டேட் கிளியராக சேவ் ஆகி இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்து நம்மளோட மெயிலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இது எப்போ தேவையோ அப்போ வந்து யூசர் நேம் மறந்தாலும் சரி, பாஸ்வேர்டு மறந்தாலும் சரி, நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் சொல்கிற ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேஜ் வரும், கூகுள் பேஜ் வரும். இந்த வந்தோடனே மேலே வந்து 3 டாட் ஆப்ஷன் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்ச் இன்ஜின் அப்புறமா பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த பாஸ்வேர்ட்ஸ் தான் நமக்கு வந்து முக்கியமானது. இந்த பாஸ்வேர்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் மொபைலில் நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸு எல்லாமே வரிசையாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட இதை பாருங்கள், அமேசான் இருக்குது, அப்புறமா நான் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து என்னோடய ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அந்த யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் பாஸ்வேர்ட்ஸும் யூசர் நேம் இருக்குது. அதே மாதிரி என்னோடய ஸ்டேட் பேங்க்கு, கனரா பேங்க்கு, நெட் பேங்கிங் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வரிசையாக எனக்கு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நான் வந்து என்னோடய ப்ரைவசிக்காக நான் வந்து இதை வந்து ப்ளர் பண்ணி வச்சுருக்கேன். இது வேணால் உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரில் போய் இந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லாமே இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ண பாஸ்வேர்டு, யூசர் நேம்ஸ் ரெண்டுமே இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, மேலே மறுபடியும் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்ட்ஸ்ன்னு இருக்குது. இந்த எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்டு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது உங்களோட மொபைலில் நீங்கள் போட்டு வச்சுருக்கிற லாக்கு கேட்கும். அந்த லாக்கு இப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்கேன். நான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டேன்னா அந்த மாதிரி அடுத்த ஒரு ஆப்ஷன் கேட்கும், கேன்சல் எக்ஸ்போர்ட் ஆஃப் பாஸ்வேர்டு. யுவர் பாஸ்வேர்ட்ஸ் வில் பி விசிபிள் டு எனி ஒன் ஹூ கேன் சி த எக்ஸ்போர்ட்டட் ஃபைல். இந்த பாஸ்வேர்ட்ஸ் யூசர் நேமை வந்து நீங்கள் வந்து உங்களோட மெயிலுக்கோ எதுக்காக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது யார் வேணாலும் பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாமான்னு கேட்குது. நம்ம எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்டு கொடுப்போம். இப்போ எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே இப்போது இதில் வந்து எதில் வேணாமல் நீங்கள் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய மெயிலுக்கு நான் ஷேர் பண்ணணுன்னா அந்த மெயிலை நான் கொடுத்துட்டேன்னா இப்போ என்னோடய மெயில் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அட்டாச்டு ஃபைலு, அது ஒரு ஃபைலை வந்து அட்டாச்டு ஆகிடுச்சு பாருங்கள். என்னோடய இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே அட்டாச்டு ஆகிடுச்சு. இதை வந்து நான் என்னோடய மெயிலுக்கு இப்போ நான் சென்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா பேக் வந்துட்டு மெயிலேருந்து நான் பேக் வந்துட்டேன்னா மறுபடியும் நீங்கள் அதில் போயிட்டீங்கன்னா செட்டிங்ஸில் போய் பாஸ்வேர்ட்ஸ் போனீங்கன்னா இது எல்லாம் வருது. இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களோட வாட்ஸ்அப்பில் அப்புறமா டெலிகிராம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் சேவ் பண்ணலாம். இனி ஒரு டைம் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லாமல் இருக்கும்போது அந்த பாஸ்வேர்டு யூசர் நேம்ஸை வந்து ஈஸியாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சேவ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து சேவ் பாஸ்வேர்ட்ஸ்னு மேலே இருக்குன்னு பாருங்கள். அதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்ட்ஸு யூசர் நேம் வந்து ஆட் ஆகாது. இது நீங்கள் யாருக்காவது மொபைலில் வந்து செல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். இதை நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணலாம். நீங்கள் இப்போ சேவ் பாஸ்வேர்ட்ஸுன்றதை ஆஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு சேவ் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி டெலிட் மேலே டெலிட் இருக்குது, அந்த டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே டெலிட் ஆயிரும். வரிசை எல்லாமே டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலை வந்து செல் பண்ணுங்கள். இல்லாமல் நீங்கள் டெலிட் பண்ணாமல் ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பாஸ்வேர்டு யூசர் நேமை அவங்க எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.